கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இங்கே தாவீது அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. அவர் பெற்றுக்கொண்ட பலனை இங்கே சொல்கிறார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகம். கேடகம்னா பாதுகாப்பு, பெலன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பெலன். எனக்கு பெலன் அவர் தான். என்னை எதிர்கொண்டு வருகிற, என்னை தாக்க வருகிற, என்னை அவமானப்படுத்துகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து என்னை தற்காத்து கொள்ள, என்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய கேடகமும் அவர் தான். அப்படி இருந்தார். எனக்கு பெலன் கொடுத்தாரு. என் சரீரத்தில் நான் பெலன் உள்ளவனாக இருந்தேன். எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்வதற்கு அவரே எனக்கு கேடகமாக இருந்தார். கேடகம்னா நமக்கு நல்ல ஒரு சிந்தனை, அறிவு, விழிப்புணர்வாக இருந்திருப்பார். அதிலிருந்து எப்படி நாம் தப்பித்து கொள்வது என்கிற அந்த நிலையை நாம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் செஞ்சார். கேடகம், பாதுகாப்பாய் அவர் இருந்தார். அப்புறம் சொல்கிறார் பாருங்க, என் இருதயம் அவரை நம்பி, நான் அவரைத்தான் நம்பி இருந்தேன். என் இருதயம் முழுமையாக அவரைத்தான் நம்பி இருந்தது. என் கடவுள் எனக்கு எல்லாத்தையும் செய்வார், எல்லா விதத்திலையும் என்னை பாதுகாப்பாருன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். அதனால் நான் சகாயம் பெற்றேன். அவரிடத்திலிருந்து நான் ஒரு தயவு பெற்றுக்கொண்டேன். அதனால் என்னுடைய இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேங்கிறார். அன்பானவர்களே, இங்கே இருக்கக்கூடிய இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம்? நம்முடைய இருதயம் கடவுளை நம்பி இருக்கணும், இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கணும், கர்த்தரை நம்பி இருக்கணும். என்னென்னு நம்பணும்? அவர் எனக்கு பலன் தருவார் அப்படின்னு நம்பணும். எனக்கு ஏற்படுகிற அவமானத்தில், எனக்கு வருகிற இன்னல்களில், எனக்கு வருகிற பிரச்சனைகளில் அவர் எனக்கு பாதுகாப்பாக இருப்பார், அவர் எனக்கு கேடகமாக இருப்பார்ன்னு சொல்லி நாம் நம்பணும். முழுமையாக அவரை நம்பணும். அப்போ நம்புறப்ப தான் நமக்கு அவர் என்ன பண்ணுவார்? சகாயம் பண்ணுவார், கிருபை தருவார், தயவு பாராட்டுவார். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா இங்கே இவர் அனுபவத்தை சொல்கிறார், பெற்றுக்கொண்டதை சொல்கிறார். நாம் இப்போ பெறப்போவதை கேட்குறோம். இங்கே தாவீது என்ன பண்ணுறாரு? பெற்றுக்கொண்டதை சொல்லி இந்த பரிசுத்த திரு விவிலியத்தில், அதாவது இம்மானுவேலர் நமக்கு சொல்லும்படியாக அவர் எழுதி வச்சிருக்காரு. இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவரை நம்பி, கர்த்தரை நம்பி, இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் நம்பி என்ன பண்ணணும்? அவர் எனக்கு பலன் கொடுப்பாரு, அவர் எனக்கு பாதுகாப்பாக இருப்பார். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நான் அவரிடத்துல சொல்லிடுவேன், அவர் எனக்கு பாதுகாப்பாக இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நம்முடைய இருதயத்தில் இருந்துச்சுன்னா, முழுமையாக நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நாம் நிச்சயமாகவே கிருபை பெற முடியும், ஆண்டவரிடத்தில் தயவு பெற முடியும். இங்கே தாவீது பெற்றுக்கொண்டது போல. அப்போ நம்முடைய இருதயமும் என்னாகும்? களி கூறும், சந்தோஷப்படும். ஆஹா, என் ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்டார் அப்படிங்கிறப்ப நம்ம சந்தோஷத்தோடு என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை துதித்து பாடுவோம் இல்லையா? ஆண்டவரை துதித்து பாடுவோம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா பாடுறோமா இல்லையா? எப்படி நன்றி சொல்ல முடியும் சொல்லுங்கள்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? எத்தனை பாட்டு பாடுறோம்? இந்த நன்றியை நாம் சொல்லணும் அப்படின்னா நம்முடைய இருதயம் சந்தோஷமாக இருக்கணும். நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆண்டவரை துதிக்கவும் முடியாது, பாடவும் முடியாது. அப்போ இந்த இருதயம் ஆண்டவரை துதித்து பாட வேண்டும் என்று சொன்னால் இந்த இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கணும். இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கர்த்தரிடத்தில் நம்ம பலனையும் கிருபையையும் சகாயத்தையும் பெற்றவர்களாக இருக்கணும். இதை பெற்றுக்கொள்ளணும்னா நாம் என்ன பண்ணணும்? அவரை முழுமையாக நம்பி இருக்கணும். அவர் என்ன நம்பணும்? அவர் எனக்கு பலன் தருவார், அவர் என்னை பாதுகாப்பார், அவர் என் விண்ணப்பத்தை கேட்பார், ஏற்ற காலத்தில் எனக்கு நன்மையானதை அவர் தருவாருங்கிற ஒரு நம்பிக்கை நம்முடைய இருதயத்தில் இருந்துச்சுன்னா கர்த்தரிடத்தில் நாம் சகாயம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தரை நம்பி அமர்ந்துருங்க, அவரோட சமூகத்துக்கு போங்க. இன்றைய நாள் இப்பொழுது நீங்கள் கர்த்தரோட சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் நம்புறீங்களா? முழுசாக நம்புங்க. இங்கே தாவீது தான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை எழுதுகிறாருங்க.
ஏதோ தான் தோன்றித்தனமாக நான் கனவுல பார்த்தேன் அதில் பார்த்தேன்னா அவர் சொல்லலை. அவர் முழுமையாய் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மையை, பெற்றுக்கொண்ட சகாயத்தை இங்கே எழுதுறார். அதன்படி நாமும் என்ன பண்ணலாம்? அவரிடத்திலிருந்து சகாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு நம்ம செய்கிறதெல்லாம் அவரை முழுமையாக நம்பணும். நம்பினா அது நடக்கும். அப்போ நாம் அந்த சகாயத்தை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு நம்ம இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும். இருதயம் மகிழ்ச்சி அடைந்தால் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களா, அவரை துதிக்கிறவர்களாக இருப்போம் இல்லையா? அப்புறம் என்ன, நம்ம கர்த்தரை நம்புவோம், அவரிடத்தில் சகாயத்தை பெறுவோம், ஆண்டவரை துதித்து பாடுவோம். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. நீரே எங்களுக்கு பலனும் எங்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறீர் என்கிற ஒரு முழு நம்பிக்கை எங்களுடைய இருதயத்தில் வைத்திருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. அந்த நம்பிக்கையின் மூலம் உம்மிடத்திலிருந்து நாங்கள் சகாயத்தை பெற்றுக்கொண்டு நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கவும் உம்மை பாடவும் நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தர வேண்டுமாய் செபிக்கிறோம். நாங்கள் அல்ல, நீரே எங்களுக்குள் இருந்து, நீரே எங்களை வழிநடத்துகிறவராய் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் நம்பிக்கையுள்ளவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய சகாயத்தினாலும் நீர் எங்களை நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.